ஹலோ கைஸ், வெல்கம் டு துவாரக் கேமிங். நான் தான் துவாரக். வழக்கம் போல் ஏடே மற்றும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னும் டிவைஸ் வாங்கலை. நெக்ஸ்ட் மந்த் சேலரி போட்டோன்னே டிவைஸ் வாங்கிடுவோம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு வெரைட்டியான கேம்ஸ்லாம் வரும். ஒரு 3 மணி நேரம் தான் போட்டேன். சூப்பர் தானே அதே ப்ரோ அப்போவே போட்டேன் ப்ரோ. போயிருக்கோம். துவாரக் ப்ரோ இருக்கீங்களா? வாங்க ப்ரோ, போட்டிருக்கேன். நான் இல்லாதப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க ப்ரோ. வாட் டு டூ ப்ரோ? எதாவது போட்டிருக்கேன். வீட்டு நான் வேணால் வாங்கிக்கிறேன். அப்படியே ப்ரோ, நான் எப்போ உள்ளே வரணும் அப்போ கொஞ்சம் கேட்டு கொடுத்தீங்கன்னா சௌரியமாக இருக்கும். பேஸ் ஹெல்ப்பு 1 2 3. என்னோடய பிராணியெல்லாம் பட்டினி கிடக்குது ப்ரோ. ரொம்ப நாளாக பட்டினி கிடக்குது. ஏடல் ஈவெண்ட்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை கைஸ். மயனேஸ்க்கு முட்டை வேணுமா? மயனேஸ்க்கு முட்டை, கோழி தீவனம் போடுவோம். ஒரு கோழி எங்கேயாவது ஒரு முட்டை சாப்பாடு சாப்பிடுமா? இதை கேட்டால் நான் பைத்தியக்காரன்றாங்க. 1 2. இதை சொன்னால் என்ன பைத்தியக்காரன்றாங்க. ஓகே, இவனுக்கெல்லாம் உனக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. நட்ஸி ஏதோ ஹெல்ப் கேட்டிருக்காரு. என்னென்னு பார்ப்போம். போய் ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம். நம்மளால் முடிந்த உதவி 2 குக்கி இருந்தாங்க, வச்சுக்கோங்க. என்ஜாய் பண்ணுங்கள். 3 எல்லோ வவுச்சர். அப்படியே ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களான்னு தெரியல, பட் பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ நடுவில் ரொம்ப நாள் ஆளை காணும். அடிக்கடி திடீர்னு வரீங்க, கண்ணை திறந்து பார்த்தா இருக்கீங்க, கண்ணை திறந்து பார்த்தா காணா போயிடுறீங்க. என்னடா இங்கேருந்து வண்டியாக காணும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே ரொம்ப ஆக்டிவாக திறந்தார். எங்கேப்பா அவர் யாராவது பார்த்தீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது உங்களை பார்க்கும்போது. அப்படி ப்ரோ தானே வீட்டு போட்டிருந்தாரு. போய்ட்டு வீட்டை வாங்கிட்டு கொஞ்சம் வெளியில் வண்டி சத்தம்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1100 ஆகிடுச்சா? கரெக்டாக 75 இருந்ததுன்னா கொஞ்சம் சௌரியம். எல்லாமே போட்டு வச்சிட்டேன். பைத்தியண்டா நீ. ஆனா சரி, ஓகே இருக்கட்டும். எதுவுமே போட முடியாதோ? இப்படி தண்டா அசிங்கப்படுறேன் வாழ்க்கையில். சரி, ஓகே, இதை சேலில் போடுவோம். இந்த பிளாங்கெட்லாம் காசு கொஞ்சம் சேர்க்கணும். இந்த லெவல் 76 லெவல் வந்த உடனே எனக்கு இது வந்துருச்சு. அது பேர் என்ன, ஒரு மிஷின் அன்லாக் ஆகிடுச்சு. 2 மிஷின் ஆக்சுவலி அன்லாக் ஆச்சு. பட்டு அதை வாங்குவதற்கு என்னிடம் காசு இல்லை. ஆடு. அப்புறம் இதில் வேறு என்ன போடுவோம்? இந்த ஊர்லாம் தேவைப்படும். இதில் ஒரு 4 போடுவோம். என்ன போட்டேன்னா காசு இது போக மாட்டேங்குது. ஓகே, பான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு 35 5 6 8 போல்ட்டு வேணும். இதுக்கு 4 ரெட்டப்பலகை வேணும். ரெட்டப்பலகை 4 இருந்துச்சுன்னா அப்கிரேட் போடலாம். இந்த ஐஸ்கிரீம் போட்டு வச்சுருந்தேன், வந்துருச்சா? 1 வந்திருக்கு, இன்னொன்று வரல. 1 போட்டு வச்சுருவோம். செரி ஜூஸு பான் ஃபுல்லாக. செரி ஜூஸு, ஆப்பிள் ஜூஸ் போடுவோமா? இது தக்காளி ஜூஸ் 2 போடுவோம். போட்டுட்டு ஆஜீஷ் ப்ரோ ஒரு வீடியோ அமைச்சிருந்தார். அது நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன். காசு அவர் எப்படி சேர்ப்பார் அப்படிங்கிறதுக்கான, எப்படி அவர் டெவலப் பண்ணுறாருங்கிறதுக்காக ஒரு வீடியோ. ஆஜீஷ் ப்ரோ, வித் யுவர் பர்மிஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். சட்ட வீடியோ. ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி சரியாக தெரியல எனக்கு. இப்போ செரிக்கு நான் எதுக்காக செரியை போடுங்கண்ணா, இங்கே ஏதோ பண்ணணும். செரி ஜாம் போட்டதுக்காக தான் வந்தேன். 2 ஓடட்டும். இது இன்னொன்று போட்டு வச்சுப்போம். இதெல்லாம் இப்போதைக்கு வேணாம். இதில் எல்லாமே 2 3 இருக்குது. இதில் 1 போட்டுப்போம். இதில் 1 போட்டுப்போம். ஆக்சுவலி உள்ளு கலெக்ட் பண்ணதோட ரீசனே வேறு. அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன் நான். தொப்பி தயாரிக்கிறதுக்காக தான் உள்ளே போடுங்கண்ணேன். இந்த உள்ளில் இதுலேயே 2 போடுவோம். 2 மணி நேரம். அதுக்கப்புறம் இவனுக்கு அதுக்குள்ளே உள்ளுக்கு சோறு வந்துடும். அதை போட்டுடலாம். 1 2 கேண்டில் 1 2. சாக்லேட்லாம் நிறையா இருக்குது. இந்த ஜாமெல்லாம் இப்போதைக்கு வேணாம். இது ஆப்பிள், கடலை. டைம் என்ன ஆகுது? 7:50 ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் 3 4 5 ப்ரெட் இருக்கட்டும், நிறையா தேவைப்படும். ஃப்ரூட்டட் டே மாரி பிஸா இல்லை. ஆப்பிள்
இந்த ஈவெண்ட் எல்லாம் எவ்வளோ முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் எல்லாமே டெய்லி ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சிட்டேன். நாளைக்கு ஒரு நாள் முடிச்சிட்டேன்னா இந்த இது எனக்கு கிடச்சிரும். 2 பேர் ஆன்லைன். ஒரு மலையில் நான் கண்ட மாணிக்கமா அதில் ஆதிக்கமா. 1 2 3 4 5. இதுக்கு மயோனைஸ் வேணும். மயோனைஸ் இப்போ தான் போட்டிருக்கேன். இதுக்கு இது ஒன்று போட்டு வச்சுப்போம் இப்போதைக்கு. யார் ஹெல்ப் பண்ணியிருக்கா? TNK ஃபார்ம் அப்படின்னு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மிக்க நன்றி. 2 பிரெட்டு. ஓகே, 6,80,000 வந்தால் தான் ஒரு மிஷினே வாங்க முடியும். ஓகே, இதில் வந்து இன்றைக்கி ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா விசிட்டர் போனஸ் 2 வீக்ஸு, லேட் ஃபேர் நடந்துகிட்ருக்கு, பவர் டெர்பி நடந்துகிட்ருக்கு. அப்கமிங்கில் ஒன்றும் இல்லை, ஃபேவரட்லேயே அந்த இதே தான் இருக்கும். நம்ம டெர்பி யார் எனக்கு தெரிஞ்சு ஆஜிஸ் ப்ரோ ஹெல்ப் பண்ணியிருக்காரா, அபீப் ப்ரோ ஹெல்ப் பண்ணியிருக்காரா, யார் பண்ணியிருக்காருமா? நெஃப்ரபிட்டோ 2 அது நான் கொடுத்தது, என்னோடய செகண்ட் ஐடியிலேருந்து போயிட்டு. அபீப் ப்ரோ ஒன்று கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ வந்து நான் காசு எப்பொழுது எப்படி சேர்ப்பது என்பது வந்து ஆஜிஸ் ப்ரோ வந்து ஒரு வீடியோ அமைச்சிருப்பார், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சாரி கேஸ், இப்போ போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகலை. சம்திங் அது ப்ளே ஆகவில்லை. திருப்பி ஒரு வீடியோ ப்ரோ ஆஜிஸ் ப்ரோ கொஞ்சம் கிளியராக வந்து நீங்கள் அந்த இது அனுப்பிச்சிங்கல்ல, ட்ரக்கு டெலிவரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டப்புன்னு அந்த வீடியோ இருந்துச்சுன்னா எடுத்து அனுப்புங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறத வந்து நான் உங்களை பார்த்து இதுமாரி நிறைய பேர் வந்து இன்னும் டக்குன்னு அப்கிரேட் ஆகணும், டைம் இருக்குது, என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க வந்து பண்ணட்டும். முடிஞ்சால் அனுப்பிச்சி விடுங்க. அடுத்து வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுக்கு செல்வோம். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் அந்த கதை ஒன்று சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி அவங்க பண்ண விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லலாம். ஒரு அந்த மேலே ஒரு ஸ்டோரி மாரி கொண்டு போய்ட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஸ்டோரி கொண்டு போகிறதில்ல. இப்போ லாஸ்ட்டாக ஒன்று போட்டிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சான்னு தெரியல. நம்மளுடைய நண்பர், அவரோட ஒரிஜினல் பேர் வந்து சொன்னால் அவருக்கு பிடிக்காது. அவர் பேர் வந்து 0 அப்படின்னு வச்சுருப்பார். இதில் கிளானில் சோஷியலில் பார்த்தா ஃபஸ்ட்டு அவர் தான் இருப்பார் 0. இவர் நமக்கு வந்து அவர் காசை போட்டு கோல்டு பாஸ் வாங்கி கொடுத்துறாரு. நல்ல விஷயம். நான் தான் கேட்டேன் வாங்கி கொடுறான்னு. ஓகேன்னு வாங்கி கொடுத்தான். நல்ல பையன். ஃபஸ்ட்டு எரிக்கல் வருது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கற்றுது. அதுக்கு வந்து அந்த ஹேமர் ஒன்று வச்சு, அதை வச்சு நான் ஹேமர் தயாரிக்கிறேன் அப்படின்றோ, இல்லை அதை வச்சு ஹேமரோ ஒன்று தயாரிச்சிருக்கான் பில்டர். அந்த ஹேமர் வச்சு செம்ம ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணுறான், சீக்கிரம் ஹீல் பண்ணுறான். அதை வந்து இந்தமாரி மெட்டோர் வருது அப்படின்னு சொல்லி அதை வந்து வியாபாரமாக்கிறதுக்கு வந்து அந்த ட்ரேடர் வந்து ஷர்ட் கொடுக்குறான். அதை வந்து ஜெயிண்ட் இது குட்டியோன்னு இருக்கே எனக்கு பத்தலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஸ்கெலிட்டன்ஸ் எப்போதுமே குறும்புத்தனமான ஸ்கெலிட்டன்ஸ்னு தான் காட்டுவாங்க அந்த இதிலலாம். எல்லா வீடியோவுமே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன்ஸ் வந்து எப்போதுமே வந்து சேட்டை பிடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ விச்சு தான் அவளோட மதர்கிட்ட வந்து தோட ட்ரை பண்ணுறா. விச்சு வந்து நோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பார்பேரியனுக்கு நெஞ்சில் அடித்து, பார்பேரியன் எப்போதுமே பார்பேரிக் அப்படிங்கிறதே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ரக்கடாக சண்டை போடுற மாதிரி, எதுவாக இருந்தாலும் வாங்கடா அடித்து சாவடிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நேச்சர் இருக்கிறவன். ஆனால் பார்பேரியன் வந்து அதை நெஞ்சிலே வாங்கிட்டு நான் தான்டா பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரிறான். பக்கத்தில் வந்து வில்லேஜரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. கோலம்ங்கிறது என்னது, ஒரு ராக் தானே. அது வந்து எரிக்கல் விழுறது வந்து அதோட சொந்தக்காரங்க மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு ஃபேஸு இல்லை லேடி மாதிரி ஹேட் பண்ணி விட்டு பூ வச்சு விட்டு அதுங்களோட வந்து எலக்சர் குடிக்குது. இந்த லாஸ்ட் ஃப்ரேம் தான் எனக்கு எல்லோரும் வந்து பயந்துட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹாகரேட்டரும் பண்ணி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. காப்ளின் எனக்கு காசை விட்டா போதும்னு காசை பிடிக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். பார்பேரியன் பின்னாடி ஓடுறான். கோலன் மட்டும் ஒரு விரலை காட்டிக்கிட்டு அந்த ராக்ஸோட எல்லாத்த ராக்ஸை வந்து தன்னோட சொந்தக்காரங்களாம் நினச்சி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்குது. மேபி இந்த மெட்டோர் விழுந்ததுனால ஒரு புது ட்ரூப் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல, இருக்கலாம். அது என்னங்கிறது வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். இன்னொரு விஷயம், இன்றைக்கி ஈவெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டவுன் ஹால் 17 சேலஞ்ச், டவுன் ஹால் 18 வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து டவுன் ஹால் 17 நாங்கள் கடைசியாக கொடுக்குற சேலஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல வந்திருக்காங்க. மற்றபடி இந்த மெட்டவரில் வந்து டைம் வந்து ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் கட்டி முடிச்சிட்டானா இந்த பில்டிங்கை.
இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் அந்த மெட்டார் கேட்சர் வந்துருச்சு. நெட்டு மட்டும்தான் இன்னும் சொருகணும். அந்த நெட்டு சொல்கிறதுக்கு இன்னும் எத்தனை, நம்ம வந்து 10 பில்லியன் பேப்பிள் வந்து அப்கிரேட் போட்டாங்களா, 9.2 பில்லியன் முடிஞ்சிடுச்சு. 10 பில்லியன், 10.8 பில்லியன், 11 பில்லியன், 12.5 பில்லியன்லாம் 3 நாளில் முடிஞ்சிருமான்னு தெரியல அப்கிரேடிங் பண்ணுறதுனால. மெட்டார் கேட்சர் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு, இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 4x ஸ்டார் போனஸ் வந்திருக்கு ஈவெண்ட்ஸில். அதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி காசை எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துக்காங்க. டவுன் ஹால் வந்த உடனே இது முடிஞ்சிடும். அது பேர் ஹேமர் ஜாம் ஈவெண்ட் வந்து முடிஞ்சிடும். ஹேமர் ஜாம் வந்து இன்னும் 3 days 17 hours. கரெக்டாக அந்த மெட்டார் விழும்போது ஹேமர் ஜாம் விழுந்துடும். அந்த மெட்டார் விழுந்தோடனே டவுன் ஹால் 18 ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ அது எப்படி போகுதுங்கிறது தெரியல. ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக ஒரு 2 அட்டாக் போயிட்டு அதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் எதாக இருந்தாச்சும் நான் சொல்லுங்கள். அட்டாக்கு சாம்பியன் லைஃப் அதுக்குள்ளே குறைஞ்சிருச்சு. செத்துட்டா. இங்கே பலூனை இறக்கிட்டு ட்ராகன், லேண்ட் வார்டன், ட்ராகன், குவீனு, மிஷினு. இந்த மிஷினை இறக்கி விடுவோம். ரேஜு, ஃப்ரீஸு, அப்படி போடு. ட்ராகன்ஸு உள்ள டவுன் ஹாலுக்கு போங்க. போகமாட்டாங்க போல டவுன் ஹாலுக்கு. போயிட்டாங்க. ஆனால் செத்துருவாங்க. டவுன் ஹால் உடைக்கிறதுக்கு முன்னாடி செத்துருவாங்க. கட்டி பயங்கரமாக பண்ணுது டேமேஜ் டவுன் ஹால். அப்பா டவுன் ஹால் உடஞ்சிருச்சு. 2 ஸ்டாரு. குயினுக்கு இன்னும் எபிலிட்டி இருக்குது. ஓகே 60%. அதுக்கு மேலே வராது. 65 வருமா? இந்த ஒரு ட்ராகன் ஊரை சுற்றிக்கிட்டு போச்சுன்னா வர வாய்ப்பு இருக்குது. அதையும் முடிச்சு இழுத்துட்டாங்க. ஓகே மேட்ரோ ஓவர். 62வா? இந்த மிஷின்லாம் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. இந்த ரெண்டுத்துக்கும் இழுத்துரும். சர்ன்னு போட்டு இழுத்துரும். டஜக்தா. ஓ மிஷினை எடுக்க முடியாதா? ஓ அடிக்க மட்டும்தான் முடியும். ஓகே இன்னொரு தகவல். ஓ தொட்டு மட்டும் வைக்கிது. தொட்டா ஸ்டன் ஆகிடும். யாருக்கும் அந்த நெருப்பு இருக்குங்கிறதுனால இன்னும் இருக்கு போல இருக்குது. ஓகே லூட் எலக்சர் மட்டும் எடுத்திருக்கோம். மற்றபடி ஒன்றும் பெருசாக எடுக்கலை. இந்த ஒரு ஸ்டார் போனஸ் மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு அதோட வீடியோ முடிச்சுக்குவோம். போடா இந்த ஆண்டவனே நம்ம பின்னாடி இருக்கான். இப்படிலாம் பேசி இதை செருப்படி வாங்குறேன். ஓகே இப்போ இங்கே இறக்கினா விசாட் டவர் தான் டார்கெட் பண்ணுவாங்க. 2 இதுவும் அந்த சைடு இருக்குது. சரி சாம்பியனை இறக்கி லேக் ஆகுது. ஓ நோ, மொரட்டு லேக் ஆகுது. முக்கியமானது அப்படின்னா அதை தவிர எல்லாத்தையும் அடிப்பாவ. மோனோலித் இருக்கேங்க, அதை அடிப்போன்னு தோணுது உனக்கு. ஓடு சீக்கிரம், டப்புன்னு அடி. அவ்வளோதான் அடி. போடு அடி 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 தெரிக்க விட்டா அண்ணன் இல்லையா. அங்கே இறக்கு. குயினை வச்சு இதை கிளியர் பண்ணு. ஃப்ரீஸு. இப்போ பலூன், ட்ராகன். இப்போ எங்கே இருக்கிறோம்? இங்கே இருக்கனா எங்கே போவோமா? அங்கே தான் போகிறானா?
டவுன் ஆளுக்கு போட்டோன்னா அது அடிக்காது, ஒரு நம்பிக்கை. போடுங்கடா போடுங்கடா. டவுனால் உடச்சிட அப்படியாது. அவ்வளோதான்டா. 2 ஸ்டார் எடுத்தாச்சு. முடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டான். நீங்கள் போட்டு டார்க் கலெக்ஷன் மட்டும் லூட் எடுப்பாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம், காத்திருப்போம். கிராண்ட் வார்டனு குயினு தெய்வமே, அந்த டார்க்கை மட்டும் கொஞ்சம் அடிச்சிட்டோன்னா நான் வந்து வேறு என்னது ஒரு ஒரு ஹீரோக்களை வந்து காசு கம்மியாக இருக்கும்போதே டார்க்கை ஃபுல்லாக நக்கியாச்சு. மிஷினை இது அடிக்குது. ஓ நோ. ஷிட் ஹேப்பன்ஸ், தட்ஸ் லைஃப். ஆனால் ஷிட்டு மட்டுமே ஹேப்பன் ஆகிட்டு இருக்குது என் லைஃப்பில். அதுதான் இங்கே பிரச்சனை. அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. இது உடையுமா? ஏதாவது எதுவும் உடையாது. ஓகே, நம்மளே என் பேட்டில் கொடுத்துட்டு மரியாதை வெளில வந்துடும். 10 லட்ச ரூபா. 4 ஸ்டார் போனஸ் கிடச்சிருச்சா? சரி, அலர்ட். ஓகே, இன்னும் 7 மணி நேரத்தில் அவன் வந்துடுவான். ஸோ நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்? இதை அப்கிரேட் பண்ண போகிறோம். 84 லட்சம். பில்டர் ஹட்டு, ஆர்ச்சர் குயின் 1,40,000. 89 ஜெம்மு ஃப்ரீயே. பில்டருக்கு 89 ஜெம்மு. காபு நீ போடுறா. சரி, ஓகே, இன்னொரு பில்டரை ஹையர் பண்ணியாச்சு. 7 மணி நேரத்தில் அவன் முடிஞ்ச உடனே அடுத்த கோல்டை வச்சு பில்டர் ஹட்டை குக் பண்ணுவோமா? ஃபயர் ஸ்பிட்டர் ஒன்று வாங்கி போட்டுருவோமா? இல்லை, ஃபயர் ஸ்பிட்டர் எப்படியா இருந்தாலும் 90 லட்சம் தான். ஆனால் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணோன்னா காசு எது கம்மியாக இருக்கோ அதை வச்சு மல்டி ஆர்ச்சர் டவரை போட்டுருவோம் அப்கிரேடு. கம்மியாக இருக்கும்போதே 92 லட்சம் கேட்கலாம். 23 லட்சம்லாம் அடிக்க கட்ட முடியாது. 23 லட்சமா? 2,30,00,000. 2,30,00,000 போடாடே. ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள். உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.